நாம எடுத்துக்கிற ஒரு புது மருந்தோ மாத்திரையோ அது பாதுகாப்பானது, அது வேலை செய்யும்னு நம்மால எப்படி உறுதியா நம்ப முடியுது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்கு. அதோட அஸ்திவாரம் தான் அத்தியாவசிய ஆவணங்கள்னு சொல்லப்படுற எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். ஒரு மருத்துவ பரிசோதனையோட முதுகெலும்பே இதுதாங்க. வாங்க, இந்த ஆவணங்களோட உலகத்துக்குள்ள நாம இப்போ முழுசா இறங்கி பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த பயணத்துல நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த நம்பிக்கையோட அடித்தளம் என்னன்னு பாப்போம். அப்புறம் ஒரு பரிசோதனையோட மாஸ்டர் பிளான் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல நோயாளிக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இதையெல்லாம் யாரு மேற்பார்வை செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியா இது வெறும் பேப்பர் ஒர்க் இல்ல, அதுக்கும் மேல நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயம் பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். நிறைய பேரு கிளினிக்கல் ட்ரையல்னாலே ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க், ஃபைல்ஸ், ஒரு பெரிய தலைவலின்னு நினைப்பாங்க. அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்றதானே அப்படின்னு தோணும். ஆனா உண்மையிலேயே அது வெறும் காகித வேலைதானா? இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கா? வாங்க இந்த கேள்வியோட நம்ம தேடல ஆரம்பிப்போம். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான கேள்வி. ஒரு பரிசோதனை பாதுகாப்பா நடக்குது, அதோட முடிவுகள்ல எந்த ஏமாத்து வேலையும் இல்லாம நேர்மையா இருக்குன்னு நாம 100% எப்படி நம்புறது? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஆணவமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம கேள்விக்கான முதல் பதில் கிடைச்சிருச்சு. இந்த அத்தியாவசிய ஆவணங்கள் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பரிசோதனை எப்படி நடத்தப்பட்டது, அதிலிருந்து கிடைச்ச டேட்டா எந்த அளவுக்கு தரமானது, உண்மையா இருக்குன்னு செக் பண்ண உதவுற ஃபைல்களோட ஒரு தொகுப்பு தான் இது. இதுதான் அந்த நம்பிக்கையோட மையப்புள்ளி. சரி, இந்த ஆவணங்களுக்கு ரெண்டு முக்கியமான வேலைதாங்க. ஒன்னு, பரிசோதனை நாம பிளான் பண்ணபடியே 1 இன்ச் கூட மாறாம நடந்ததான செக் பண்றது. ரெண்டாவது, அதிலிருந்து கிடைச்ச டேட்டா, அதாவது தரவுகள் துல்லியமானதா நம்பகமானதான்னு உறுதி செய்யறது. இந்த 2 விஷயத்துக்காக தான் இத்தனை மெனக்கெடலும். அதாவது இந்த எல்லா ஆவணங்களும் சேர்ந்து ஒரு தடத்தை உருவாக்குது. ஒரு துப்பறியும் நிபுணர் சின்ன சின்ன தடயங்களை வச்சு ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த தணிக்கை செய்யக்கூடிய தடம், அதாவது ஆடிட்டபிள் ட்ரெயில், அந்த பரிசோதனையில எல்லாமே 100% சரியாகவும் நேர்மையாகவும் தான் செய்யப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு அசைக்க முடியாத ஆதாரமா நிக்குது. ஓகே, இப்போ எதுக்காக இந்த ஆவணங்கள் இவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்ததா அந்த ஆவணங்கள்ல அப்படி என்னதான் இருக்கு? ஒரு பரிசோதனையோட மாஸ்டர் பிளானா, ஒரு ப்ளூ பிரிண்டா செயல்படுற அந்த மிக முக்கியமான ஆவணங்களை பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு மருத்துவ பரிசோதனைக்கும் இதய மாதிரி 2 முக்கியமான ஆவணங்கள் இருக்கு. இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க இந்த 2 ஒப்பீடுகளை பாருங்க. ஒன்னு புரோட்டோகால், அது அந்த பரிசோதனையோட செய்முறை புத்தகம் மாதிரி. இன்னொன்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ப்ரோஷர், அது அந்த மருந்தோட முழு ஜாதகம் மாதிரி. அருமையா இருக்குல்ல? சரி, அந்த செய்முறை புத்தகத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போமா? எந்த அறிவியல் கேள்விக்கு நாம பதில் தேடுறோம், பரிசோதனையோட முழு அமைப்பு எப்படி இருக்கும், நோயாளிகளை எப்படி பாதுகாக்க போறோம்னு A to Z எல்லாமே இதுல இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசோதனை குழுவில் இருக்கிற எல்லாரும் கட்டாயம் பின்பற்றியாகணும். ஒரு சின்ன மாற்றத்தை கூட அவங்களா செய்யவே முடியாது. ஒருவேளை அந்த செய்முறை புத்தகத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும்னா அது ஒன்றும் எவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸ்பான்சர், ஆய்வாளர், நெறிமுறை குழுன்னு பல கட்ட ஒப்புதல்களை வாங்கணும். ஏன் இவ்ளோ கட்டுப்பாடு? சிம்பிள், அந்த பரிசோதனை அதோட அறிவியல் பாதையை விட்டும் நெறிமுறை பாதையை விட்டும் ஒரு நூல் அளவு கூட விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இதுவரைக்கும் நாம செயல்முறைகள், திட்டங்கள்னு பார்த்தோம். இப்போ இந்த எல்லா பரிசோதனைகளுக்கும் ஆதாரமா இருக்கிற மிக மிக முக்கியமான நபர்களான நோயாளிகளை பத்தி பேசுவோம். அவங்களோட உரிமைகளையும் பாதுகாப்பையும் எந்த ஆவணங்கள் உறுதி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மேற்கோள கொஞ்சம் கவனமா கேளுங்க. தகவலறிந்த ஒப்புதல், அதாவது இன்ஃபார்ம்டு கன்சென்ட்ங்கிறது ஏதோ ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குறது மட்டும் கிடையாது. அது ஒரு செயல்முறை, தொடர்ந்து நடக்கிற மரியாதைக்குரிய ஒரு உரையாடல். பாருங்க, இது ஒரு முறை நடக்கிற நிகழ்வில்ல, அது ஒரு தொடர் உரையாடல். எவ்வளோ ஆழமான கருத்து பாத்தீங்களா? ஒரு நோயாளி தெளிவான முடிவெடுக்கணும்னா சில விஷயங்களை அவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்கணும். இது வழக்கமான ட்ரீட்மெண்ட் இல்ல, இது ஒரு ஆராய்ச்சி. இதனால என்ன ஆபத்துகள் வரலாம், என்ன நன்மைகள் கிடைக்கலாம், எல்லாத்துக்கு விட முக்கியமா இதுல கலந்துக்கிறது 100% அவங்களோட விருப்பம்.
அவங்க எப்ப வேணும்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம இந்த பரிசோதனையிலிருந்து வெளியேறலாம். இது அவங்களுக்கு கொடுக்கப்படுற முழு அதிகாரம். முன்னெல்லாம் டேட்டாவை எப்படி சேகரிச்சாங்கன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எல்லாம் பேப்பர்ல தான். ரொம்ப மெதுவா இருக்கும், தப்புகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிக்கலான வேலை. ஆனா இப்போ எல்லாமே டிஜிட்டல். உடனுக்குடன் டேட்டாவை சிஸ்டம்ல ஏத்திடலாம். ஏதாவது தப்பு இருந்தா சிஸ்டமே கண்டுபிடிச்சு சொல்லிடும். ரொம்ப வேகம், ரொம்ப பாதுகாப்பு. டெக்னாலஜி எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு பாருங்க. சரி, எல்லாத்தையும் கரெக்டா பண்றாங்களான்னு கண்காணிக்க ஒரு அமைப்பு இருக்கு. நல்ல விஷயம். ஆனா அந்த கண்காணிக்கிறவங்கள யாரு கண்காணிப்பா? முக்கியமான கேள்விதானே. வாங்க, இந்த மேற்பார்வை மற்றும் ஒப்புதல் அமைப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பாப்போம். கண்காணிப்பு, அதாவது மானிட்டரிங், தணிக்கை, அதாவது ஆடிட்டிங், இந்த 2 வார்த்தைகளும் அடிக்கடி நம்மள குழப்பம். சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. கண்காணிப்புங்கிறது ஒரு ரெகுலர் ஹெல்த் செக்அப் மாதிரி. அப்பப்போ எல்லாம் சரியா போகுதான்னு பாக்குறது. ஆனா தணிக்கைங்கிறது ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. மொத்த பரிசோதனை முடிஞ்ச பிறகு அதை முழுசா மதிப்பிடுறது. இப்ப தெளிவா இருக்கா? நோயாளி பாதுகாப்புல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தலைவலியே காய்ச்சல் மாதிரி வர்றது பாதகமான நிகழ்வு, அதாவது ஏஇ. ஆனா ஒருவேளை உயிருக்கே ஆபத்தான ஒரு நிகழ்வு நடந்தா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு நிலைமை மோசமானா, அது தீவிர பாதகமான நிகழ்வு, அதாவது எஸ்ஏஇ. இதை ஏன் உடனே ரிப்போர்ட் பண்ணணும்னா, அப்பதான் மத்த நோயாளிகளோட பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு நிமிஷம் தாமதம் கூட ஆபத்துல முடியலாம். ஒரு பரிசோதனையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பூட்டு பத்தாதுங்க, 2 பூட்டு வேணும். இது ஒரு டபுள் லாக் சிஸ்டம் மாதிரி. முதல் பூட்டு நெறிமுறை குழு. இவங்க நோயாளி உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வாங்க. 2வது பூட்டு FDA மாதிரி ஒழுங்குமுறை அமைப்பு. இவங்க பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்வாங்க. இந்த 2 சாவியும் இருந்தா மட்டும்தான் பரிசோதனைங்கிற கதவை திறக்கவே முடியும். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த ஆவணங்கள், செயல்முறைகள், கட்டுப்பாடுகள், இது எல்லாமே வெறும் காகித வேலை இல்ல. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து நேர்மை அப்படிங்கிற ஒரு பெரிய தூணை எப்படி தாங்கி பிடிக்குதுன்னு இப்போ நாம பார்க்க போறோம். அப்போ ஒரு நல்ல ஆவண நிர்வாகம்னா என்ன? எல்லாரும் ஒரே லேட்டஸ்ட் வெர்ஷன் டாக்குமெண்ட்டை பயன்படுத்துறது, டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் முறையான பயிற்சி கொடுக்கறது, தெளிவா தகவல் பரிமாறிக்கிறது. இது வெறும் ஃபைல் பண்ற வேலை இல்ல. உதாரணத்துக்கு ETMF, அதாவது எலக்ட்ரானிக் ட்ரையல் மாஸ்டர் ஃபைல் மாதிரி பாதுகாப்பான சிஸ்டம்ஸ் பயன்படுத்துறது. இந்த முழு ப்ராசஸையும் ரொம்ப திறமையா நிர்வகிக்க உதவுது. கடைசியா இந்த எல்லா காகித வேலைகளுக்கும் என்ன அர்த்தம்? அது இதுதான், தணிக்கை ஆதாரம். இது எதை நிரூபிக்குதுன்னா, செய்யப்பட்ட அறிவியல் வலுவானது, சேகரிக்கப்பட்ட தரவு நம்பகமானது, மற்றும் மிக மிக முக்கியமாக இதில் பங்கேற்ற நோயாளிகள் பாதுகாக்கப்பட்டனர். இதுதான் அதற்கான உறுதியான சான்று. இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இந்த முழு ஆவண கட்டமைப்பு பத்தி தெரிஞ்சுக்கிறது அந்த பரிசோதனையோட நேர்மையை மட்டும் பாதுகாக்க போறதில்ல. அதை விட முக்கியமா இந்த அறிவியலை சாத்தியமாக்க முன்வந்த அந்த உண்மையான ஹீரோக்களான மக்களோட பாதுகாப்பையும் சிறப்பாக பாதுகாக்க நமக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தில் இணைந்ததற்கு மிக்க நன்றி.